Dear students, நாளைக்கு 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் மெயின் எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ் எழுத போகிறீங்க. ஒரு கம்பல்சரியாக வரக்கூடிய ஒரு 5 மார்க்ஸை பாருங்கள். செகண்ட் சாப்டர்லேருந்து ரொம்ப முக்கியமானது, ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. இதை ஷார்ட்கட்டாக தான் போட போகிறேன். இதை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் பப்ளிக்கில் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப், இந்த கொஸ்டின் நல்லா கவனமாக பார்த்துங்க. டெசிமல்ஸ் யூஸ்வலாக இது 5, 55, 555 தான் புக்கில் இருக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம். இது மெயின் எக்ஸைஸ் சம்ஸ். டெசிமல்ஸில் பாயிண்டில் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எஸ்ன்னு சொல்லிட்டு முதல் எழுதிடுங்க ஃபஸ்ட் ஸ்டெப். இதில் நீங்கள் 2 பேர் எழுதினாலே போதும். தேர்ட் டேர்ம் எழுதணும்னு வேணால் எக்ஸட்ரான்னு சொல்லி போட்டு முடிச்சிருங்க அப் டு n டேர்ம்ஸ். இதுக்கப்புறம் இந்த 4 நீங்கள் வெளியில் காமனாக எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா இங்கே 0.1, 0.11 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் n டேர்ம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கீழே பை டிவைடட் பை 4 பை 9 போட்டுட்டு உள்ளே எல்லாத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.9, 0.99 அப்படி ப்ளஸ் டாட் டாட் n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கு பிறகு இந்த 0.9 நம்ம 1 மைனஸ் 0.1 எழுதணும். 0.9 1 மைனஸ் 0.1 ப்ளஸ் இந்த 0.99 1 மைனஸ் 0.01 எழுதணும். அப்படியே போயிட்டே இருக்கும் ப்ளஸ் n டேர்ம்ஸ். இதுக்கு பிறகு கடைசி ஸ்டெப் மாதிரி 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் போயிட்டே இருக்குங்க இல்லையா, டாட் 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 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் போயிட்டே இருந்தால் அதோடைய ஃபார்முலா என்னமா என்னன்னு அர்த்தம். 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் டாட் டாட் போயிட்டே இருந்தால் அதோட ஆன்சர் n. மீதி 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடணும். அப்படி மைனஸை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் டாட் டாட் n டேர்ம்ஸ். புரியுதுங்களா? இதுக்கு பிறகு இதோட ஆன்சர் நான் ஷார்ட்கட்டாக கற்றுக் கொடுத்துறேன். நீங்கள் அதை எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிரும். இது தேவையில்லாத சில ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புக்கில் கைட்லலாம் இருக்கும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க. ஆன்சரை பார்த்துங்க. 0.1 1/9 1 மைனஸ் 1/10 பவர் n. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதை எழுதிட்டா போதும் உங்களுக்கு.